மிளகு கறி ஆக்க போகிறோம் பாருங்கள். கறியை ஈரலையும் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான பொருட்கள் 2 வெங்காயம், 2 தக்காளி, 4 பச்சை மிளகா, புதினா தழை, கொத்தமல்லி தழை எடுத்து வச்சுருக்கேன். அதில் எண்ணெய் ஊற்றி வெறும் பட்டை கிராம்பை தூக்கி அது 2 போட்டுட்டு வெங்காயத்தை போட்டு வதக்கணும். கொஞ்சம் வெங்காயம் நல்லா கிண்டி விட்டு கொஞ்சம் வெங்காயம் வேகட்டும். கொஞ்சம் வெங்காயம் நல்லா வெந்தால் தான் அதுக்கு பிறகு தான் மற்ற சேர்க்க வேண்டிய பொருட்களை சேர்க்கணும். வேகாமல் சேர்த்தா வெங்காயம் அப்படியே முழுசாகவே கிடக்கும். அதுக்காண்டி வெங்காயத்தை நல்லா வெந்துக்கட்டும். வெந்த பிறகு தான் மற்ற பொருட்களை சேர்க்கணும். இந்த வீடியோ இஞ்சி பூண்டு 1 ஸ்பூனு, அதை போட்டு நல்லா கிண்டிடணும். அதோட தக்காளி, கொத்தமல்லி தழை, புதினா தழை அதையும் போடணும். அதையும் போட்டு நல்லா கிண்டிட்டு வெந்த கறியை எடுத்து அதில் போடுவோம். கறியும் ஈரல் வேக வச்சு எடுத்து வச்சுருந்தேன். அதை போட்டு அது தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சள், மிளகு பொடி 1 ஸ்பூன் போடணும். போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுட்டு எடுத்தால் போதும். ஏன்னா கறியெலாம் நம்ம வேக வச்சிட்டோம்ல, அதனால 10 நிமிஷம் வெந்தால் போதும். அந்த மசாலா வெந்து சேர்வாவோட வந்துடும். நீங்கள் அதுக்கிடையில் எனக்கு பார்த்துக்கிட்டே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கறி கொஞ்சம் தண்ணி வேணுங்கிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி, சும்மா கொஞ்சம் தண்ணி ஊற்றினா போதும். ரொம்பலாம் தண்ணி ஊற்றிலாம் வேக போடக்கூடாது. கொஞ்சம் தேவையான அளவு கொஞ்சம் தண்ணியை ஊற்றணும். தண்ணியை ஊற்றி ஒரு கிண்டி மூடி வைக்க வேண்டியதான். அவ்வளோதான். தண்ணி ஊற்றுங்கோ. நல்லா தண்ணி வற்றுறதுக்கு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆகும். அவ்வளோதான். அப்புறம் எடுத்து பார்த்தோம்னா ரெடி. மிளகு கறி ரெடி. பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.